ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழல் அப்படிங்க சீசன் 2 எபிசோட் 11 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த லிப்ரா பாஸ் ஜெனிஃபரோட பையன் மஞ்சமண்டையனை பிடிச்சி கொன்று திரும்ப ஹீல் பண்ணி உயிரோட கொண்டு வந்து வெட்டிகிட்டே இருப்பார். அதே நேரம் அந்த மஞ்சமண்டையனோட அண்ணன் மூத்த பையனை மான்சா மாற்றிருப்பான் அவன் தம்பியே. அவனோட தலையை துண்டாக்கி அவங்க அம்மாக்கே அனுப்பி வச்சிருப்பாரு. அதை பார்த்து அவள் கடுப்பாய் செம்ம டென்ஷனாக இருப்பா. அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ லியோ அந்த ஜெனிஃபரை பார்த்து, என்ன அவன் மூத்த பையனோட தலை உங்ககிட்டே வந்துருச்சா, அவனை இப்ப தலைக்கு மேல தூக்கி வச்சு கொஞ்சி அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாரு. அதை பார்த்துட்டு அந்த ஜெனிஃபர் கடுப்பாய் நம்ம ஹீரோ பார்த்து, இங்க பாரு லியோ, நீ இதுக்கு கண்டிப்பா அனுபவிப்ப, நான் அவனை விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமா பேசுவா. உடனே நம்ம ஹீரோ அந்த லிப்ராவோட அந்த பறவை இருக்கு பாத்தீங்களா, அது மூலம் தான் அவ பேசிட்டு இருப்பா. அந்த பறவையை நம்ம ஹீரோ பிடிச்சி, இங்க பாரு நான் அனுபவிக்கிறேன் லியோ, உன் பையன் அப்புறம் அடுத்து நீ கண்டிப்பா அனுபவிப்ப, வெயிட் பண்ணு, உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை அப்படி மேலே தூக்கி போட்டு நம்ம ஹீரோவோட அந்த பெரிய ஸ்வாடை வச்சுட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி, உன் கழுத்து என் கத்திக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா, வந்து வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை ஒரே வெட்டு, அவ்வளோதான் கனெக்ஷன் கட் ஆயிருது. அங்கே கனெக்ஷன் கட் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்த அந்த கனெக்ஷன் கட் ஆயிருது. அப்புறமா பயங்கரமான ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த லிப்ராவோட பாஸ் ஜெனிஃபர் அவ கோவத்தில் கொக்கரிக்கிறா. அவ கத்துல அந்த இடமே அதிருது. அது மட்டும் இல்லாமல் பூமியில் நிலநடுக்க வந்த மாதிரி ஆயிடுது. மக்கள்லாம் பதறானுங்க. அப்போ அவள் சம கடுப்பில், இங்கே பாருலையோ, நான் ஒன்றை மட்டும் இல்லை, உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஒருத்தவங்களை விடாமல் கத்துற கொல்லுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கத்துறா, தொண்டை கிளிய கத்துறா. அவள் கத்துல அந்த இடமே அதிருது. அந்த அளவுக்கு அவள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வெட்டிட்டு அந்த மஞ்சள் மடையை மறுபடியும் ஹீல் பண்ணி உயிரோட கொண்டு வந்துருவாரா. அவன் கண்ணை முடிச்சுட்டு, ஐயோ இப்பயாச்சும் முடிஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோன்னே, என்ன தம்பி முடிஞ்சுதான்னு கேட்குற, இதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பிக்கவே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு பயந்து போயிடுவான். என்னது ஆரம்பிக்க போறீங்களா, எதுக்குங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேருன்றதை கவுண்ட் பண்ணி அத்தனை தடவை அவனை வெட்டி கொல்ல போறான்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் அளவே ஆரம்பிச்சிருவான். அண்ணா என்ன விட்டுருக்கேண்ணா, இப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, இருறா தம்பி நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 5000 பேர், அப்புறம் அந்த தவளை வந்து அடிச்சது ஒரு 5000 பேர், மொத்தம் 10,000 பேர், 10,000 தடவை உன்னை வெட்டி கொல்ல போறேன், என்ன ஆரம்பிக்கலாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கத்தி எடுத்துட்டு ஓங்கி ஒரே போடு சென்டர் மண்டையில் போடுவார் பாருங்க. ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு என்ன ஆரம்பிச்சு ஒரு போடு போடுவார். இதே மாதிரி 10,000 தடவை வெட்டி 10,000 தடவைக்கு அப்புறம் தான் அவனை கொல்லுவார். 10,000 தடவை அவனை வெட்டி கொண்டதுக்கப்புறம் அப்படியே கட்டினா இந்த பக்கம் லைன் கில்ல சேர்ந்த சண்டை நடக்கிற அந்த எரினா அங்கே அடி வாங்கி ஒருத்த போந்து கீழே விடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம யூகா பொண்ணு தான் அடிச்சு பறக்க விட்டுருக்கா. யூகா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம யூகா ஏதோ மனசில் யோசிச்சுட்டே டல்லாக இருந்துட்டு இருக்கா. அதை பார்த்து அங்கே இருக்க லைன் கில்ல சேர்ந்தவங்களாம், என்னாச்சு யூகாக்கு, எப்போ மூஞ்ச ஏதோ சோகமாக தான் வச்சிருப்பா, ஆனால் இன்னைக்கு ரொம்ப சோகமாக வச்சிருக்காளே, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க போறா, ஏதோ ஒன்று வில்லத்தனமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா பார்த்தீங்களா, அதை பார்த்து இங்கே நம்ம யூகா பயங்கரமாக வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கா. அதை பற்றி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கா போல. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னே இங்கே கையை தூக்கி இவர் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ யூகா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பா. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கொடுக்கும்போது உடனே யூகா, நான் இந்த லைன் கில்டை விட்டு வெளியே போகிறேன், நான் என்னோட லியோ அங்கிள் கில்டில் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஸ்டீவ் ஆஸ்பத்திரியில் இருப்பான். அங்கே இருக்க அந்த 2 கில்டு மெம்பரு, அச்சச்சோ என்னது இது, என்ன ஸ்டீவ் அங்கிள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீவ் அப்படி வாயில நுரத்தள்ளி படுத்துருவான். ஐயோ அவ கில்டு விட்டு போறாளா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாயிருவான். இந்த பக்கம் ஆலிவர் அப்படி கதவு கிட்ட போய், இந்த ஸ்டீவ் யூகா இவங்க 2 பேர் வேஸ்ட்டு, பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க கில்டு மெம்பரு, இது லைன் கில்டா இல்லை மென்டல் ஆஸ்பத்திரியான்னு தெரியல, எல்லாருமே மென்டலாக இருக்கானுங்க, இந்த கில்டை நான் என் கண்ட்ரோல் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வில்லத்தனமா இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த 2 கில்ட் மெம்பர், ஐயோ யூகா போயிட்டாலே, அண்ணே செத்துறாதீங்க, அண்ணே ஸ்டீவ் அண்ணே, ஸ்டீவ் பாஸ் செத்துறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் மயக்கத்தில் அப்படி கிடப்பான். அப்போ டிவியில் லைவாக டிபேட் போயிட்டு இருக்கும். அதில் அந்த லிப்ராவோட பாஸ் ஜெனிஃபரோட பசங்களை பற்றி தான் பேசிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு 2 பேர் சேர்ந்து தான் இந்த உலகத்துக்கு அந்த தவளையை கொண்டு வந்து அழிவை உண்டாக்குனானுங்க. பாதுகாக்க வேண்டியவங்களை எப்படி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது, நல்ல வேளை லியோ வந்து அந்த 2 பசங்களையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோவை பாராட்டி அந்த லிப்ரா பாஸ் ஜெனிஃபரை போட்டு கிளி கிழிச்சிட்டு இருப்பாங்க. அதை எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹேலி, அப்புறம் அந்த கெவின், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கெவின் சொல்லிட்டு இருப்பான் ஹேலி கிட்ட, பாத்தியா டிவியில் எப்படி கரெக்டாக அந்த ஜெனிஃபர் போட்டு கிளிக்கிறாங்களா, இது எல்லாமே என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் தான், டிவிலாம் என் கண்ட்ரோலில் என்ன மாரி எவனும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹேலியும், ஓ அப்படியா நீ லியோவுக்கு நல்லதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி லியோவை பற்றி பேசிகிட்டு இருப்பா. அப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இவனுங்க 2 பேரும் முகரை கிட்ட பார்த்தா அந்தளவுக்கு நல்லவங்கள மாதிரி தெரியலடா, இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் சந்தேகமாக பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன வேலைனா
எங்கன்னா ஒரு புல்டோசர் வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு இருக்கும். எங்கன்னா அங்க அந்த 2 பசங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, லிப்ரோட பாஸ் பசங்க. ஹவாயில நல்லா பீச்ல நல்லா குளிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க பாருங்க. அவங்களோட பில்டிங் எல்லாம் நம்ம ஹீரோ இடிச்சிட்டு அந்த இடத்த நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அந்த பாம்பு கடல் ஆபீசஸ் அந்த கடலோட இடமாவே நம்ம ஹீரோ அப்படி கட்டிக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நல்லா ஜாலியா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அங்க வேலை நடக்கிறத பார்த்துட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு. நான் அனுப்பிச்ச கிஃப்ட் போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மஞ்ச மட்டையனை நம்ம ஹீரோ 10,000 தடவை வெட்டி கொண்டு கடைசி அவன் தலையை எடுத்து லிப்ராவோட அந்த மெயினா அவ இருக்க இடத்துல கொண்டு போய் சொருவி வச்சிருக்காரு அந்த டெலிபோர்ட் பவர் மூலமா. அதை பார்த்து லிப்ராவோட பாஸ் ஜெனிஃபர் செம்ம கடுப்பாயி அங்க இருக்க அந்த கில்டு மெம்பர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. டிவியில் என்ன போட்டு கிளிக்கிறாங்க, அதை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? என் பேர் நாரி போச்சு. இதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நம்மளோட கில்டு மெம்பர் எல்லாத்தையுமே ஒன்றாக்குங்க. நம்ம லியோவோட சண்டை போட போகிறோம். ஆமாம், என்னை பற்றி டிவியில் போட்டு இப்படி கிளிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க கில்டு மெம்பர்லாம் அதுக்கு காரணம் அந்த கெவின் தாங்க, அந்த விர்கோவோட பாஸ் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவ கடுப்பாயி விர்கோவோட பாஸ் அந்த கெவினா அவன் என் வழியில குறுக்க வந்துட்டே இருக்கான், அவனுக்கும் இருக்கு அப்படி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அங்க இருக்க அந்த கில்டு மெம்பர்ட்ட எல்லாத்தையுமே ஒன்னா கூட்டுங்க, நம்ம லியோ கூட சண்டை போட போறோம் அப்படி சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருவா. அப்ப அந்த கில்டு மெம்பர்லாம் அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருப்பானுங்க. அப்படியே இந்த பக்கம் அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஜெனிஃபர் வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமான ஒரு மேஜிக் பவர் பில்டிங்லாம் உடச்சு தள்ளிட்டு ஒரு பயங்கரமா ஜெயஞ்சாட்டிக்கா ஒருத்தன் வந்து நிற்பான். அவன் வந்து ஜெனிஃபர் கிட்ட சொல்லுங்க உங்களோட ஆர்டருக்காக காத்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பேசுவான். உடனே ஜெனிஃபர் அவளோட மந்திர பவரை யூஸ் பண்ணி ஒரு உலக உருண்டை மாதிரி கொண்டு வந்து அதுல ஒரு மந்திரத்தை செலுத்துவா. அதுல செலுத்தின உடனே பசிபிக் கடல பயங்கரமா இடிமின்னல் அடிச்சிட்டு இருக்கும். மிஸ்டீரியஸ் சொசைட்டி பிளாக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மின்னல் வெட்ட அதுல இருந்து பயங்கரமான பெரிய பெரிய எலும்புக்கூடு டிராகன்லாம் வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கும். 1-2 வரும்னு பார்த்தா அதுல நிறைய எலும்புக்கூடு மாஸ்டர் டிராகனு, அதுக்கு மேல உட்காந்துட்டு இருக்க எலும்புக்கூடு பயல்கள்ன்ற மாதிரி குதிரையில உட்காந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய படையே வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே கொண்டு வந்தது அந்த ஜெனிஃபர் தான். நம்ம ஹீரோ மேல போர் தொடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய படையை கொண்டு வந்திருக்கா. இது எல்லாத்தையுமே மொத்தமா கொண்டு போய் சண்டை போட போறா போல இருக்கு. அந்த இடமே பயங்கரமா இருக்கு. அப்புறம் அந்த ஜெனிஃபர் அவளோட மேஜிக் கையை வச்சு பசிபிக் பெருங்கடல் கடலுக்குள்ள அப்படி கையை விடுறா. கையை விட்டுட்டு சிவப்பு கலர் பயங்கரமா ஒரு மிகப்பெரிய பால் மாதிரி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக கொள்ள போகிறேன், ஒருத்தனையும் விட மாட்டேன் அப்படி சொல்லும்போது அந்த ரெட் கலர் பால் மாதிரி இருந்தது அப்படியே விலகி அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான மேஜிக் கண்ணு மாதிரி தெரியுது. அந்த கண்ணை பார்த்த உடனே இங்கே ஜெனிஃபரு நான் ஒருத்தரையும் விட மாட்டேன், இந்த அளவுக்கு சக்தியை வச்சு எல்லாத்தையுமே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக வெள்ளியாகவே மாறிடுவா. அந்த கண்ணு ஏதோ ஒன்று பண்ண போகுதுன்ற மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஹவாயில் அந்த பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வர வச்சிருப்பான். அவங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வந்திருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வாட்டர்ஸ், அவன் ஒய்ஃபு, அப்புறம் கெவின், ஹேலி இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹேலி நம்ம ஹீரோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வாட்டர்ஸ் என்னடா பில்டிங் இப்படி கட்டி வச்சிருக்கு அப்படின்னு வாயப்பழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள போகும்போது பார்த்தா வாசல்ல ஒரு நர்சிங் பொண்ணு மாதிரி இருப்பா. இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்ஸ் கேட்டோன்னே நான் ஒரு சப்கார்டு, ஒரு நர்சிங் கார்டு மாதிரி. நான் முதல்ல ஆக்வா கில்டுல இருந்தேன், அப்புறம் லிப்ரா என்ன கடத்தி வச்சிருந்தாங்க, இப்ப கடைசியா லியோ அவரோட கில்டுக்கு என்ன கடத்தி வச்சிருக்காரு, நான் இப்போ உங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணுவேன், நான் ஒரு நர்சிங் சப்கார்டு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹேலி கடுப்பா என்னது அவரு ஒன்ன கடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு என்ன பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பாசிட்டிவ் ஆயிட்டு இருப்பா. இந்த பக்கம் கெவின் அதெல்லாம் பார்த்துட்டு டே லியோ நல்ல ராசிக்காரன்டா நீ, உங்களுக்கு ஏதோ மச்சம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டு இருப்பான். இந்த பக்கம் அப்ப ஹேலி அதெல்லாம் பார்த்து செம கடுப்பாயி அவளோட அந்த ஸ்கார்பியன் சப்ஸ்கார்டை கூப்பிட்டு இங்க பாரு நான் சொல்றத கவனமா கேளு, நம்ம கிட்ட என்னென்ன கிஃப்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வா, நான் லியோக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த சப்கார்டு என்ன சொல்றீங்க இளவரசி புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கேட்டுட்டு இருக்கும். உடனே அந்த ஹேலி கடுப்பாயி சொல்றதை உடனே செஞ்சு திரு, நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லவ்ல இருப்பா. அப்படியே கட்டினா கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள பயங்கரமான ஒரு நெருப்பு குழம்பு, அந்த எருமையில குழம்பு மாதிரி இருக்கு. அது என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ அந்த இடத்தையே ஏதோ தோறு சுத்தியல் செய்யற இடம் மாதிரி பயங்கரமா ஆக்கி வச்சிருக்காரு. இது என்னடா வித்தியாசமா இருக்கு, எரிமலை குழம்புலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அந்த 3 பிரதர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அடிமைகள், அந்த சப்கார்டு அடிமைகள், அவங்க இங்க இருந்து அந்த நெருப்புல உருவாக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ சுத்தில அடிச்சு டாப்னு அடிச்சு அவர் வெப்பன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சட்டை போடாம 6 பேக் காட்டிட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஹெய்லிக்கு மூக்குல இருந்து ரத்தமே வந்துடுது. இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு ஹெய்லி வாயை பொழந்துட்டு இருப்பா. ஹெய்லி வாயை பொழக்கிறா சரி, வாட்டர்ஸோட ஒய்ஃபும் வாயை பொழந்து ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே அவள் ஹெய்லி வாயை பொழந்தவ மயங்கியே விழுந்துருவா, இவ ஒருத்தி ஆவுனா மயங்கி விழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுப்பிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூல்ட்ரிங்க்ஸை ஜாலியாக குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ நானா இங்கே வெப்பன் பண்ணிட்டு இருக்கேன், அது முக்கியமாக யூஹாக்கு ஒரு வெப்பன் கொடுக்குன்னு சொன்ன பார்த்தியா, அவளுக்கும் ஜேக்கும் எனக்கு ஒரு வெப்பன், இந்த மாதிரி வெப்பன் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த மேஜிக் ஆரா பவர், ஓபிசியஸ் காடோட அந்த பாம்பு கடவுளோட பவரை நம்ம
நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துருவான். அப்போ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போது, நான் வெப்பன் பயங்கரமான எனக்கு பிடிச்ச வெப்பன்லாம் செஞ்சு எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறேன். எப்படி முதல்ல யூகாக்கு வெப்பனை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஜேவும் அவங்க அம்மாவும் சூப்பர் சூப்பர் சீக்கிரம் எனக்கு வெப்பன் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ சரி அதை கொடு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஓட்டர்ஸு எதை கொடுக்கணும் எதை கேட்குற நான் உங்ககிட்ட கொடுத்தேன்லடா அதை டேமேஜ் இல்லாமல் கொடுறா அப்படி சொல்லும்போது வெளியே பயங்கரமாக சத்தம் கேட்கும். என்னாச்சு ஏதாச்சும் அட்டாக் பண்ணுறாங்களா இல்லை பூமி நல்ல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு பாக்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணியிருக்காங்க. முன்னாடி நிறைய பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹேலி என்னாச்சு இவ்வளோ பாக்ஸா இதெல்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓவர் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ஆகி சரி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் திறந்து பார்க்கலான்னு போவா. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஹேலி உன்னை விடமாட்டா போல இருக்கு உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறா விட்டுறாதடா அவன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது இவன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான் நல்ல வேலை என் பொண்ணு யூகா தப்பிச்சா ஹெய்லி இவனுக்கு அப்படியே கோத்துட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். அதில் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தான் எல்லாத்தையும் அனுப்பிப்பாங்க. அது லைன் கில்ல சேர்ந்தவங்கள்ட்ட வந்திருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது அவங்ககிட்ட இருந்து எதுக்கு இவ்வளோ வந்திருக்கு ஒருவேளை என்னோட கில்ல சேரலான்னு பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பேர் உங்கள் கில்ல சேர வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே ஜேவும் என்னது அவ்வளோ பேர் லைன் கில்ல இருந்து இங்கே சேர வந்திருக்காங்களா ஒருவேளை யூகா அந்த லைன் கில்ட விட்டு வெளியே வர சொன்னனால அவங்க கூட எல்லாரும் வராங்களோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த லைன் கில்டு பில்டிங்கில் நம்ம ஸ்டீவ் செம கடுப்பாகி டேபிளை போட்டு ஓங்கி அடித்து டேபிளை உடச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ லைன் கில்டை விட்டு வெளியே போகிறன்னு சொன்ன உடனே ஓன் பின்னாடி கில்டை சேர்ந்த நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு யூகா ஆமாம் நான் போனதுக்கப்புறம் பின்னாடியே நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஸ்டீவ் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க அசால்ட்டாக பேசிட்டு இருக்க நான் எவ்வளோ டென்ஷனாக பேசிட்டு இருக்கேன் உனக்கு புரியுதா இல்லையா உன் பின்னாடி எல்லாருமே வந்தா நான் இப்போ இந்த கில்டை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு யூகா இங்கே பாருங்க ஸ்டீவ் என்னை பேசாமல் இங்கேருந்து அனுப்பி வச்சிருங்க நான் இங்கேருந்து அமைதியாக நிம்மதியாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ இவ ஒருத்தி புரிஞ்சிக்கவே மாட்டாளே என் சோத்தில் மண்ணை போகிறதுக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம யூகா ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஸ்டீவ் அப்படின்னா நீ உண்மையாலுமே இந்த இடத்த விட்டு போகலாம் தான் நினைக்கிறியா இவ்வளோ நாளாக நீ என் கூட இருந்தது எப்படி இருந்தது அதையாச்சும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு யூகா உங்கள் கூட இருந்த போதா அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தவளை வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் கோமாக்கு போயிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தவளை வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. யூகாவும் ஜேவும் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கே ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அந்த லிப்ராவோட பாஸ் ஜெனிஃபர் தான் யூகா நீ தானே யூகா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பயங்கரமாக விழுத்தரமாக நிற்கிறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் அடுத்த எபிசோடில் வரும். நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பார்த்துருங்க.